இந்தியா நியூசிலாந்து மோதிய முதல் ஓடிஐ போட்டி முடிவுக்கு வந்திருக்குங்க. முதல் ஓடிஐ போட்டியில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க. நம்ம சேனல் கட்சி புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணீங்க. அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்தியா நியூசிலாந்து தொடர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 5 T20 போட்டி, 3 ஒருநாள் போட்டி அப்படின்ட்டு அடுத்தடுத்து மேட்ச்கள் காத்துட்டு இருக்கு. அதில் முதல் ஓடிஐ போட்டி முடிவுக்கு வந்திருக்குங்க. ஸோ இந்த ஒரு முதல் ஒருநாள் போட்டியிலே மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது கடைசி ஓவர் வரையும் போயிருக்குங்க. ஓடிஐ போட்டிக்கான ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அறிவிச்சிருப்பாங்க. அந்த ஒரு ஸ்குவாடில் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்குங்க. ஸோ அது குறித்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம பாருங்கள். ஸோ எனக்கு சுமன் கில் தலைமையில் இப்படி ஒரு ஸ்குவாடா அப்படின்ட்டு ரொம்பவே ஷாக் அடிக்கிற மாதிரி ஸ்குவாட் கொடுத்தாங்க. அந்த ஒரு ஸ்குவாடை குறித்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விமர்சனத்தை முன் வச்சுட்டு வராங்க. ஏன்னா அப்படியே மட்டும் ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா பிஜய் மற்றும் கம்பீர் வெளியிட்டான்னு சொல்லலாம். அந்த ஒரு ஸ்குவாடில் திலக் வர்மா கிடையாது, ஹர்திக் பாண்டியா கிடையாது, ருத்ராஜ் கெய்க்வாட் கிடையாது. இப்படி திறமையான வீரர்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. ஹர்திக் பாண்டியா ஏன் உள்ளே வரலன்னு கேட்டால் அவருக்கு 10 ஓவர் வீசுகிறவர்களுக்கு உடல் தகுதி கிடையாது அப்படின்ட்டு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இப்படி ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஏன் உள்ளே வரலன்னு கேட்டால் ஒரு அணியில் ஒரு ஸ்குவாடில் பொறுத்தவரையும் 15 பேர் மட்டும் இருக்க முடியும். அதனால் அந்த 15 பேர்த்தில் இவர் கிடையாது அப்படின்ட்டு ஒரு சில்லி காரணத்தை சொல்லியிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்குவாடையும் கரெக்டாக செட் பண்ணாமல் இவர் 2027 ஒரு முக்கியமான ஓடிஐ போட்டி உலகக்கோப்பை இருக்குது. அதுக்கு இப்போ செட் பண்ணால் தான் கண்டிப்பாக டீம் செட் ஆகுங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஜாம்பவான் வீரர்களிருந்து ஜாம்பவான் கேப்டன்சி பண்ணியே 2023 வின் பண்ண முடியல. இப்போது சுமன் தலைமையில் இந்தியா ப்ளே பண்ண போகிறாங்க. எப்படி வழி நடத்த போகிறாரு, என்ன டீமை செட் பண்ண போகிறாரு அப்படின்னு இன்னுமே தெரியலைங்க. ஸோ சுமன் கில் ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். T20 உலகக்கோப்பை ஸ்குவாடில் எடுக்கலைங்க. அதனால் ஏன் மீண்டும் சுமன் கில்க்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி தான் போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஒரு சீரீஸ் இந்த ஒரு தொடர் மட்டும் வாய்ப்பு கொடுக்குறோம். இந்த தொடரில் சரியாக ப்ளே பண்ணலாம் அப்படின்னா தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ லாஸ்ட் வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. வைஸ் கேப்டனாக இருக்கார் நம்மளோட ஸ்டேசர். அவருக்கு இன்ஜுரி இன்னும் இருக்குங்க. ஸோ 50-50 தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அவருக்கு பதிலாக ருத்ராஜ் கெய்க்வாட் வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காராமா. ஸோ அது என்ன அஃபீஷியலாக வரல. இப்போது முதல் ஒரு நாள் போட்டி முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ பயிற்சி போட்டியில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஒரு தரமான சம்பவம்னா என்ன அப்படின்னு காமிச்சாங்க. முதல்ல டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணியிருக்காங்க. இன்னும் சுமன் கில் பயிற்சிக்கே போகல. அதனால் இந்த ஒரு பயிற்சி போட்டியில் ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஒரு தரமான கேப்டன்சினா என்ன அப்படின்ட்டு தெளிவாக காமிச்சிருக்காங்க. முதல்ல பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓப்பனிங் களமிறங்கிய ரோஹித் சர்மா மற்றும் SSC ஜெய்ஸ்வால் களமிறங்கியிருப்பாங்க. 2 பேரும் முதல்ல 10 ஓவர் வரையும் ரொம்ப பொறுமையாக சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா ரொம்ப பொறுமையாக ப்ளே பண்ணாங்க. வழக்கமாக அதிரடி ரோஹித் சர்மா பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த ஒரு போட்டியில் ரொம்ப பொறுமையாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ மேட்சை கொண்டு போகலாம் அப்படின்ட்டு முதல் பேட்டிங் இல்லையா, அதனால் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு அதிரடியாக ப்ளே பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக கொண்டு போக கரெக்டாக 11வது ஓவரில் சுமன் நம்மளோட SSC ஜெய்ஸ்வால் ஆட்டம் இழக்கிறாரு. அதன் பிறகு 1 ரனாக விராட் கோலி களமிறங்குறாங்க. ஸோ அங்கே தான் மேட்ச் சூடு பிடிக்குது. நம்ம விராட் கோலி இப்போலாம் அதிரடியாக விளையாடுறாங்க. பார்த்துருப்பீங்க கடைசி ஒரு 3 ஒரு நாள் போட்டியில் செம்ம அதிரடியாக ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ சதத்தையும் அப்படி தான் அடிச்சிருப்பார். ஒரு கம்மி பாலில் ஸ்ட்ரைட்டில் 120 மேலே தான் அடிச்சிருப்பார். அதேமாதிரி இந்த ஒரு நாள் போட்டியிலையும் செம்ம அதிரடியாக ப்ளே பண்ணிட்டாங்க. அப்புறம் ரோஹித் சர்மா பார்ட்டிக்கு உள்ளே வந்தார். அவரும் போட்டு பொழகிறாருங்க. ஸோ 20 ஓவரில் இந்தியாவோட ஸ்கோர் 250 வந்துருச்சு. முதல் 10 ஓவரில் இந்தியா 70-60 தான் அடிச்சிருந்தாங்க. ஆனால் அடுத்து ஒரு 10 ஓவரில் 140 ரன் இந்தியா அடிச்சாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் எங்கேயோ போக போகுது. கண்டிப்பாக இன்னும் 30 ஓவர் நின்னாங்கன்னா மேட்சே மாறிடும் அப்படின்னு எதிர்பார்த்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். அதேமாதிரியே மேட்ச் மாறிடுச்சுங்க. ஸோ செம்ம அதிரடியாக இன்னுமே அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா போட்டியில் ஒரு மேட்ச் தர்மடி அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு விக்கெட் தான் இந்தியா போயிருக்கும். இந்தியா 350 அடிக்கும் சேசிங்கில் 2 பேரும் பிரிச்சிருப்பாங்க. அதேமாதிரி இங்கே ஃபஸ்ட் பேட்டிங்கில் தரமாக செஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ 436 ரன்னு 2 பேரும் சதம் அடித்து ரோஹித் சர்மா டபுள் செஞ்சுரி அடித்தார். விராட் கோலி 188 அடிச்சிருக்காரு. கடைசியில் இந்தியா 50 ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 436 ரன் அடித்தாங்க. ஸோ நியூசிலாந்து அன்றைக்கி 437 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஓப்பனிங் இறங்கியிருந்தாங்க. என்ன சொல்கிறது, ஸோ இந்தியா எப்படி ப்ளே பண்ணாங்களோ அதேமாரி தொடக்கத்தை ரொம்ப பொறுமையாக ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெருசாக பார்த்தீங்கன்னா அடிக்கவே முடியலைங்க. டக்கு விக்கெட் போயிடுச்சு. 20 ஓவர்லேயே மேட்ச் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். 20 ஓவரில் இந்தியா அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசி வரையும் போகுதுன்னு பார்த்தோம். ஆனால் முன்னாடியே இந்தியா தரமாக முடிச்சாச்சு. சரி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்தியா அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி முதல் ஒரு நாள் போட்டி விளையாட போகிறாங்க. அதில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க.